வெல்கம் டு Nagu'sNalabagam. நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதே சமயம் உடம்புக்கு கெடுதல் இல்லை. தோசைக்கல்லே போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன், இதில் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், இது மாங்காய் பவுடர், அமச்சூர் பவுடர் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. உங்கள்கிட்ட மாங்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் லேசாக ஊற்றிக்கலாம். இதில் வேக வச்ச பட்டாணி, ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை மசிச்சு விட்ருவோம். இப்போ உருளைக்கிழங்கு, உங்கள்கிட்ட மாங்காய் பவுடர், அமச்சூர் பவுடர் இல்லைன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாம் பட்டாணியெல்லாம் போட்டு இறக்கும் போது நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லா பவுடரும் நீங்கள் போடும்போது, மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போடும்போது அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா பவுடர் கருகிடக்கூடாது. மல்லி, ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃபிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை ரெடி பண்ணுவோம். கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம். அதில் உப்பு வந்து தேவையான அளவுக்கு. கோதுமை தோசை ஊற்றினா நீங்கள் எந்த அளவுக்கு மாவு கரைச்சிக்குவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியாக கரைச்சிக்கணும். இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கோங்க. கோதுமை மாவு மட்டும் கரைச்ச உடனே ஊற்றணும். கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் வச்சிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வந்துடும். நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. கொஞ்சம் எடுக்க வராமல் கொஞ்சம் நொசன்னு போயிடும், புளிச்சிடும். கரைச்ச உடனே நீங்கள் வந்து ஊற்றிடணும். கோதுமை தோசையை ஊற்றும்போது மூடக்கூடாது. மூடினீங்கன்னா அந்த மூடியில் இருக்கக்கூடிய வேர்வையும் நீராவியும் வடிஞ்சு தோசை நொசன்னு போயிடும். அதனால கோதுமை தோசையை மூடி வைக்காதீங்க. சின்ன ஸ்பூனால் தான் ஊற்றுறேன் ஆயில். இப்போ ஆயில் வேண்டாம். தோசை நல்லா மொறுன்னு வேகக்கூடாது. ஓரளவுக்கு வெந்த பிறகு மடிக்க வர்ற அளவுக்கு நம்ம எடுத்துடணும். மொறுன்னு வந்துருச்சுன்னா நம்ம மடித்தோம்னா அது உடஞ்சி போயிடும். உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப மொறுன்னு வேகாமல் ஓரளவுக்கு வேகவும் எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா தோசையும் எடுத்துருவோம். எடுத்த பிறகு உங்களுக்கு எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நல்லா ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பணும். நான் எடுத்துருக்க அளவுக்கு 4 ஸ்டஃப்டு தோசை வரும். உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணும்போது இந்த ஓரம் கொஞ்சம் முருகலாக வெந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து மடிக்க வராது. மடிச்சிங்கன்னா கொஞ்சம் பிச்சுக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும், ஒட்டாது.
அதனால் இந்த ஓரத்தை வந்து லேசாக அப்படி கட் பண்ணி வேணால் எடுத்துடலாம். இப்படி 2 ஓரத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியை தொட்டு ஒட்டினீங்கன்னா ஒட்ட வந்துடும். ஆரம்பத்தில் ஊற்றின 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். நல்லா சூப்பராக வெந்துருச்சு. சமோசாவுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சமோசா வந்து மைதா மாவில் செய்கிறது, கோதுமை மாவில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.